இந்த கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு என்ன டாக்டர் பண்ணலாம்? நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருப்பீங்க. பிளட் டெஸ்ட்டில் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வெயிட் நார்மலாக இருக்குது, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது. ட்ரைக்ளிசரைட்ஸாக இருக்கட்டும், இல்லை பேட் கொலஸ்ட்ரால் எல்டிஎல்லாக இருக்கட்டும், இல்லை டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா டோட்டல் கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்கும், ட்ரைக்ளிசரைட்ஸ் அல்லது இந்த பேட் கொலஸ்ட்ரால். இது ரெண்டும் உடலுக்கு தேவையான இந்த சத்துக்கள் அப்படின்னு சொல்கிறதும் நமக்கு அப்சார்ப்ஷன் நடக்காது. இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய நபர்களுக்கு பார்த்தோம்னா இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குங்க. எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமாக நமக்கு என்ன ஆகும்னா இந்த பேட் கொலஸ்ட்ரால் உடலில் அதிகமாகி ஃபேட்டி லிவர் பிரச்சனையும் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஏற்படுது. இந்த ஃபேட்டி லிவரை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன உணவுகள், இதை ரெகுலராக நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது ஒரு மாதமோ ஒரு மண்டலமோ 48 நாட்களோ இது நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்பவும் கொலஸ்ட்ரால் லெவல் செக் பண்ணுங்களேன், நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே சமயம் உணவு முறையில் கட்டாயமான மாற்றத்தை பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேருக்கு ஹார்ட்டில் தாங்க இந்த பிளாக்ஸ் இருக்கும். ஸோ கொலஸ்ட்ரால் இந்த ஃபேட் அப்படியே டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஹார்ட்டில் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா ப்ரீத் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். மைல்டாக லெஃப்ட் சைடில் ஒரு செஸ்ட் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கொலஸ்ட்ரால் லெவலை நீங்கள் குறைப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு என்ன டாக்டர் பண்ணலாம்? நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருப்பீங்க. பிளட் டெஸ்ட்டில் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வெயிட் நார்மலாக இருக்குது, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது. ட்ரைக்ளிசரைட்ஸாக இருக்கட்டும், இல்லை பேட் கொலஸ்ட்ரால் எல்டிஎல்லாக இருக்கட்டும், இல்லை டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா டோட்டல் கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்கும், ட்ரைக்ளிசரைட்ஸ் அல்லது இந்த பேட் கொலஸ்ட்ரால். இது ரெண்டும் அதிகமாக இருக்குங்க. எதனால் இந்த பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது? ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஸோ நார்மலாக நம்ம இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலை அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உடலுக்கு பல தீங்குகளை நமக்கு கொடுக்குது. ஸோ உடலுக்கு தேவையான இந்த சத்துக்கள் அப்படின்னு சொல்கிறதும் நமக்கு அப்சார்ப்ஷன் நடக்காது. இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய நபர்களுக்கு பார்த்தோம்னா இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குங்க. எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமாக நமக்கு என்ன ஆகும்னா இந்த பேட் கொலஸ்ட்ரால் உடலில் அதிகமாகி ஃபேட்டி லிவர் பிரச்சனையும் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஏற்படுது. இந்த ஃபேட்டி லிவரை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன உணவுகள் நம்ம எடுக்கலாம்? இந்த பேட் கொலஸ்ட்ராலோ இல்லை கொலஸ்ட்ரால் லெவல் உடல்லேருந்து குறையிறதுக்கோ, இன்னும் ஒரு சிலருக்கு ஒபிசிட்டின்ற பிரச்சனையும் இருக்கும். ஸோ அதிகமான ஒரு வெயிட் கெயின் ஆகிட்டுருப்பாங்க. ஸோ இந்த வெயிட் கெயினை நம்ம சமாளிக்கிறதுக்கு இந்த கொலஸ்ட்ரால் நிறைந்த உணவுகளை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கொலஸ்ட்ரால் நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கும்போது நம்ம அடிக்கடி பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும். அப்போது இந்த பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய உணவுகள் என்ன அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொதுவாக இன்னும் சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. இதில் இந்த பூண்டு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு நமக்கு கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கும்? ஸோ தேவையில்லாத இந்த கொழுப்புகளை குறைப்பதற்கு நமக்கு இந்த பூண்டு எந்த அளவுக்கு உதவும்? சித்த மருத்துவத்தில் லசுனாதி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இது மலைப்பூண்டை அடிப்படையாக வைத்து மூலதனமாக வைத்து இதனோட இன்னும் சில மூலிகைகளை சேர்த்து செய்யக்கூடிய ஒரு சூரண வகை லசுனாதி சூரணம் அப்படின்னு சொல்கிறது. இந்த லசுனாதி சூரணத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? உண்மையிலே இது கொலஸ்ட்ரால் லெவலை எந்த அளவுக்கு நமக்கு குறைக்குது? ஸோ நீங்கள் ஒபிசிட்டின்னு வச்சுக்கோங்களேன், உடல் பருமன் அதிகமாக இருக்கிறீங்க. ஸோ உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு இருந்தால் கொலஸ்ட்ரால் லெவலை நம்ம குறைக்கிறதுக்கு படாத பாடுபட்டணும். அப்போ இந்த லசுனாதி சூரணம் உங்களுக்கு இரத்த ஓட்டத்தை சீராக்கும், இதயத்தை வலிமையாக்கும், இதய தசைகளை நமக்கு வலிமையாக்கும், பேட் கொலஸ்ட்ராலை கரைத்து வெளியேற்றும். ஸோ காலையிலும் இரவும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லசுனாதி சூரணம், இதில் லசுனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூண்டு இதை நல்லா உலர்த்தி இதில் சேர்த்துருப்பாங்க. இதனோட என்னென்ன சேருதுன்னா சோம்பு இதில் முக்கியமாக இருக்கும், கருஞ்சீரகம், ஓமம், திப்பிலி, சிற்றரத்தை, பெருங்காயம், இத்தனை மூலிகைகளும் இதில் இருக்கும். ஸோ இதை ரெகுலராக நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது ஒரு மாதமோ ஒரு மண்டலமோ 48 நாட்களோ இது நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்பவும் கொலஸ்ட்ரால் லெவல் செக் பண்ணுங்களேன், நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே சமயம் உணவு முறையில் கட்டாயமான மாற்றங்கள் தேவை. மைதா சார்ந்த உணவுகள் இதுதாங்க இன்றைக்கி எக்கச்சக்கமாக நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம். குக்கீஸ் சாப்பிட்றீங்க,
அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேட் கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்மளுடைய உணவு முறைகள் தான். குக்கீஸ் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறது, லைட் பிஸ்கெட்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரியான உணவுகள் நம்ம உடலில் கொலஸ்ட்ரால் லெவலை அதிகரித்து உடல் இயக்கத்தை வந்து தடை செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து. இதை தாண்டி நம்ம என்னங்க பண்ணலாம்? இஞ்சி கொலஸ்ட்ராலை விரட்டும், மஞ்சள் கொலஸ்ட்ராலை விரட்டும். அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்பெஷலாக மரமஞ்சள் குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து நம்மளுடைய கிளினிக்கில் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கும் இதய தசைகளை வலிமையாக்குவதற்கும் நம்ம கல்லீரலை மேம்படுத்துவதற்கும் உங்களுக்கு இந்த மரமஞ்சள் குடிநீர் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. ஸோ காலையிலையும் ஈவினிங்கும் ஸோ 2 வேளையில் ஏதாவது ஒன்று நம்ம வந்து இந்த ஒரு வேளை இதை குடித்தா கூட நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே சமயம் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். இந்த பேட் கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கு இந்த நடைப்பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ வாக்கிங் பண்ணுறது. ஸோ இந்த கொலஸ்ட்ரால் லெவல் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாக் பண்ணுறவங்க 2-3 பேர் குரூப்பாக சேர்ந்து வாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸோ வாக்கிங்க்குனே ஒரு முறை இருக்குங்க. ஒரு சிலர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்ட்டு ரொம்ப சிவியராக ஒரு 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் வாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு 2 டேஸில் நமக்கு என்ன ஆகும்னா பாடி ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிடும். மூட்டுக்களில் வலி ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து நான் டெய்லி 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நடக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களுடைய வயதிற்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த தொலைவாக இருக்கட்டும், அந்த வேகமாக இருக்கட்டும், அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தினம்தோறும் ஒரு 20 நிமிடங்கள் நம்ம வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட வாக் பண்ணணும். ஸோ நம்ம பேசிக்கிட்டே வாக் பண்ணுறது, இல்லை ஒரு சிலர் வந்து சாங்ஸ் கேட்டே வாக் பண்ணுவாங்க. பார்க்கில் பார்த்தீங்கன்னா அப்படி ஃப்ரெண்ட்ஸோட குரூப்பாக வாக் பண்ணுறது, அந்த மாதிரி இல்லாமல் கான்சன்ட்ரேட் பண்ணி வாக் பண்ணுறது. அதே மாதிரி சில வகையான யோகாசன பயிற்சிகள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இந்த யோகாசன பயிற்சிகள் செய்யும்போது கொலஸ்ட்ரால் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருங்க. இதை தாண்டி தண்ணீர், ஸோ தேவையான அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறது. அதிகமாக வந்து ஸ்வீட்ஸ் சாப்பிட்றீங்கன்னா அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. உடலில் இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகரிக்கிறதுக்கு இனிப்பு வகைகள் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகரிக்கும். அதையும் நீங்கள் வந்து தவிர்த்துக்கோங்க. ஸோ அடுத்து முக்கியமான இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்குது. அமிர்த சஞ்சீவி சூரணம் அப்படின்ற மருந்து நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசன். கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு முக்கியமாக இந்த பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இந்த அமிர்த சஞ்சீவி சூரணம் ஸோ காலை இரவு 2 வேளையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டே வரணும். ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டே வரும்போது உடலில் முக்கியமாக பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய பேருக்கு ஹார்ட்டில் தாங்க இந்த பிளாக்ஸ் இருக்கும். ஸோ கொலஸ்ட்ரால் இந்த ஃபேட் வந்து அப்படியே டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஹார்ட்டில் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா ப்ரீத் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். மைல்டாக லெஃப்ட் சைடில் ஒரு செஸ்ட் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கொலஸ்ட்ரால் லெவலை நீங்கள் குறைப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கு இந்த மருந்துகளோடு சேர்த்து உணவு முறையும் நம்ம பயன்படுத்திட்டு வரணும். இதில் பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கொத்தமல்லி இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, இதை தினந்தோறும் காலையில் ஒரு ஜூஸாக நம்ம குடிச்சிட்டு வரணும். ஸோ காலையில் இந்த கொத்தமல்லி இலைகளை ஜூஸாக நம்ம குடிக்கிறது அவ்வளவு நல்லது. இது எப்படி நம்ம ரெடி பண்ணோன்னா, ஒரு முழு நெல்லிக்காயோட கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஜூஸாக ரெடி பண்ணிட்டு தினம்தோறும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது தேவையில்லாத இந்த பேட் கொலஸ்ட்ரால் கரைய ஆரம்பிக்கும். இல்லைங்க, நான் நார்மல் வெயிட்டில் இருந்தும் எனக்கு எல்டிஎல் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னா இதற்கான நான் சொன்ன மாதிரியான சித்த மருந்துகளை நீங்கள் எடுக்கும்போது மிக விரைவில் அதுக்கு நம்ம ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கொலஸ்ட்ரால் தான் நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கோ, இல்லை ஹார்ட்டில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வீக் ஆகிறதுக்கோ, ஹார்ட் பிளாக் வர்றதுக்கோ ஒரு காரணம். ஸோ அதனால் ரொம்ப எளிமையாக அந்த கொலஸ்ட்ராலை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.